கருடன் படம் இன்னைக்கு நைட்டு அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டோம். சரிபோதா சனிவாரமோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் தமிழ் வெர்ஷன் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. ஜெயம் ரவி அண்ட் பாண்டியராஜ் காம்போல ஒரு படம் ஒன்று வரப்போறதா ஏற்கனவே நியூஸ் வந்துச்சு, நானும் சொன்னேன். இப்ப அந்த படம் நடக்கல. அதுக்கு பதில் பாண்டியராஜ் இப்ப அடுத்து விஜய் சேதுபதி வச்சு ஒரு படம் ஒன்று பண்ண போறாரு. இதுல நித்யா மேனன் ஹீரோயினா பண்ண டாக்ஸ் போகுது. தனுஷோட குபேரா மூவில ராஷ்மிகாவும் இருக்காங்க. இப்ப ஜூலை 5 குபேரா மூவில இருந்து ராஷ்மிகாவோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆக போகுது. விடாமுறிச்சி ஷூட்டிங் அசர்பைஜான்ல போச்சு. அஜித் இப்போ சென்னை வந்துட்டாரு. சோ விடாமுறிச்சி ஷூட்டிங்ல அஜித்தோட போர்ஷனுக்கு ஒரு சின்ன பிரேக். இப்போ கூலி படத்தோட டீம் இப்போ ஹைதராபாத் போயிட்டாங்க. ஜூலை 5 இதுக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. சோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் பார்க்கணும்ல, அதுக்கு தான் இப்போவே போயிட்டாங்க. கங்குவா படம் வரதுக்கு இன்னும் 100 நாள் இருக்கு. இன்னில இருந்து அவங்க கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் படத்துக்கான ப்ரமோஷன் பெரிய அளவுல அவங்க பிளான் பண்றாங்க. பாபி டியால், திஷா பட்டானிலாம் மூவில இருக்கிறதுனால நார்த் இந்தியால அவங்க போய் ப்ரமோஷன் பண்ண போறாங்க. அதுக்கான பிளானும் போய்கிட்டு இருக்கு. கங்குவா படத்தோட பிரசன்ட் போர்ஷன்ல தான் திஷா பட்டானி ஹீரோயின் கேள்விப்பட்டேன். அப்ப பீரியாடிக் போர்ஷன்ல யார் ஹீரோயின், இல்ல பீரியாடிக்கல் போர்ஷன்ல ஹீரோயின் இல்லையான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இன்னும் ரிவீல் ஆகல. ஆனா என்னோட கெஸ் படி பீரியாடிக்கல் போர்ஷன்ல ஹீரோயின் இருப்பாங்க. தளபதி 69 படத்தை விஜயை ப்ரொடியூஸ் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு கேவியன் ப்ரொடியூஸ் பண்ண போறதா நியூஸ் வருது. அதுல ஒன் ஆஃப் த பார்ட்னரா விஜயோட மேனேஜர் ஜெகதீஷும் இருப்பாரு. ஆதிக்கு இப்ப குட் பை டாக்லி படத்தை முடிச்சுட்டு ரஜினிக்கு ஏதாச்சும் கதை வச்சிருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு இன்டர்வியூல நான் பார்க்கும்போது கதை இருக்குங்கிற மாதிரி தான் சொன்னாரு. மகாராஜா படம் 100 கோடி பண்ணிடுச்சா, ஏஸ் படம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகாராஜா இன்னும் 100 கோடி வரல, ஆனா க்ளோஸா வந்துட்டு. மலையாளி ஃப்ரம் இந்தியா ஹிட்டா ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஆவரேஜா தான் போயிருக்கு. குட் பை டாக்லில அஜித் அவருக்கான வெயிட்டை குறைச்சிருக்காரு. அது போஸ்டர் பார்த்தாலே தெரியுது. பட் குட் பை டாக்லியோட செகண்ட் லுக்ல அஜித்தோட ஃபேஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு. சோ அது போஸ்டருக்காக பண்ணதா இல்ல மிஸ்டேக்கானு கேட்டிருக்காரு. போஸ்டருக்காக பண்ணதுதான். ஆனா எனக்கு போஸ்டர் பார்க்கும்போது பெருசா அது நோட்டீஸ் ஆகல. கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. லைட்டா தான் பெருசா இருக்கு. தளபதி 69 படத்துல 2 ஹீரோயினான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு சமந்தா பேர் தான் அடிப்படுது. 2 ஹீரோயினாங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. கருடன் மூவிக்கான வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 59 கோடி கிட்ட நிக்குது. இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல, நான் வந்தா சொல்றேன். மகாராஜா படத்தோட டைரக்டர் நயன்தாராவை வச்சு ஒரு படம் பண்ண போறதா சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். இதுக்கான பேச்சுவார்த்தை மாசக்கணக்கா போகுது. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். சூர்யா லைனப்ல நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கு போல. எல்லாரும் விதவிதமா கேள்வி கேட்டாலும் பதில் ஒன்னா தான் இருக்கு. இப்ப என்னன்னா சூர்யா 41, 43 டிராப். அப்ப சூர்யா 42 இருந்த கங்குவா 41 ஆகும். இப்ப கார்த்திக் சுப்ராஜ் பண்ற 44 படம் 42 மாறுமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இந்த மாதிரி கேள்விகளுக்கு தெளிவா தான் பதில் சொல்றேன். ஆனா நிறைய பேருக்கு புரிய மாட்டேதான் என்னன்னு தெரியல. இப்ப 41, 43 டிராப் ஆயிட்டுனா அதுக்காக சூர்யா 42, 41 மாறாது. இது வரைக்கும் எவ்வளவு படம் பண்ணிருக்காருன்னு எண்ணி பார்த்தா வேணா 40 படம் 41 வரும். ஆனா அந்த நம்பர் இருக்குல்ல, அனௌன்ஸ் பண்ற நம்பர், அது மாறாது. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த டிராப் ஆன மூவிஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுக்கு வேற படத்தை அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் டிராப் ஆன நம்பர்ஸ், அது ஒரு சென்டிமெண்ட். டிராப் ஆன நம்பருக்கு வேற படத்தை அனௌன்ஸ் பண்ணணும்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணாமலே கூட விடலாம். நம்பர்ஸ் மேல போயிட்டு இருக்கு, அப்படியே போகட்டும்னு கூட விட வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொன்னது புரியலன்னா கேளுங்க, திரும்ப சொல்றேன். டாக்ஸிக் படம் கேஜிஎஃப் மாதிரி ஒரு கேங்ஸ்டர் படமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கேஜிஎஃப் மாதிரியான்னு தெரியல, ஆனா இதுவும் ஒரு கேங்ஸ்டர் படம் தான். அமரன் படத்தை வச்சு சிவகார்த்திகேயனை ஆக்ஷன் ஹீரோவா ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா ஏத்துக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்ரெடி ஒரு பாதி ஆக்ஷன் ஹீரோ தான். அவர் பண்ண நிறைய மூவில ஃபைட் இருக்கு. அது ஒரு சில மூவில ஒர்க்கும் ஆயிருக்கு. சூர்யா படத்துக்கு ஐயன் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு, ஆனா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. எந்த கமெண்ட்ஸ்க்கான பதில் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ஆவேசம் தமிழ் அப்டேட், அமிர்தாவோட அடுத்த படம் கோடியில் வருவன் 2, டிமாண்டி கலைஞர் 2 அப்டேட்லாம் கேக்குறீங்க. டிமாண்டி கலைஞர் 2 இந்த வருஷம் வரும், இல்ல அதுக்கான அப்டேட் வந்துடும். கோடியில் வருவன் 2 எப்போ வரும்னு தெரியல. அமிர்தா அடுத்து ஜெய் ஹனுமான்ல இருப்பாங்க. ஆவேசமோட தமிழ் சென்சார் முடிச்சிட்டாங்க. சோ சீக்கிரமே தமிழ்ல வந்துடும். உங்க சோர்ஸ்னு சொல்றவங்க யாரு, அவங்க என்ன ஒர்க் பண்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதான் அவங்க ஒர்க்கு. இப்ப என் வேலை உங்களுக்கு தெரியும். வர அப்டேட் நான் சொல்றேன். ஆனா எனக்கான அப்டேட் வந்தா தானே நான் சொல்ல முடியும். சோ அந்த அப்டேட்டை கொடுக்குறவங்க தான் சோர்ஸ். கலெக்ஷனுக்கும் அதே மாதிரி தான். ஸ்டார் படத்துல ஹீரோயின் இறந்துருவாங்க, அப்புறம் எப்படி அவங்க போஸ்ட் கிரெடிட் சீன்ல வருவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் அதை பாக்கல. கவின் கையில குழந்தையோட இருக்கும் போது ஒரு ஷாட் வச்சு முடிப்பாங்கல்ல, அதோட தியேட்டரை விட்டு நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நான் பாக்கல. நான் வேணா ஓடிடியில பார்த்து சொல்றேன். இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான பதில் வீடியோ கடைசியில வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேள்விகளுக்கான பதில் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். அதான் இந்த கமெண்ட்ஸ்க்கு மட்டும் கடைசியில போடுறேன். இன்னும் ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான அப்டேட் இல்ல, அதுக்கான அப்டேட் கிடைச்சா நான் சொல்றேன்.